Hello friends, welcome back to Rishi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல மெதுவடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். And செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் இன்னும் Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. நீங்க பண்ற ஒரு சின்ன Subscription கூட எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். அதனால மறக்காம Subscribe பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ உளுந்து வடை செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் உளுந்து ஒரு மணி நேரம் கிட்ட நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். உளுந்து எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வடை கொஞ்சம் நல்லா உப்பி சூப்பராக வரும். அண்ட் அதுக்கப்புறம் இதில் போடுறதுக்கு பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், உப்பு, நெக்ஸ்ட்டு இஞ்சி ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லை இதில் பாதி கூட அப்படி போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும், அதனால அதிகமாக போடுறேன். ஆக்சுவலாக உளுந்து வடை செய்கிறதுக்கு இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும். இதுதான் ஒரிஜினலாக ஒரு மெதுவடை செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு மேலே வெங்காயம் போடுறது, மிளகு, சீரகம், வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ அது அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். பட் இவ்வளோ தான் ஒரு ஒரிஜினல் மெதுவடையில் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் போடுவாங்க. இது ரொம்ப ஈஸி, இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி. பட் இதில் இருக்கிற ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா மாவை அந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுக்கிறது. ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் நான் மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ நான் மாவை நல்லா அரைச்சி வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப எண்ணெய் உரியும், நல்லா வராது வடை. அதனால இந்த மாதிரி இருக்கணும். இது நல்லா அரைஞ்சிருக்குன்றது எப்படி டெஸ்ட் பண்ணோன்னா, ஒரு கப்பில் தண்ணி எடுத்து நீங்கள் அதில் போட்டிங்கன்னா அது இந்த மாதிரி மேலே மிதக்கணும். இந்த மாதிரி மேலே மிதந்தால் மாவு நல்லா அரைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பெருங்காயத்தூள் போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு துருவி வச்சுருக்கிற இஞ்சி. நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிடலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும்னா, இப்படி நல்லா காற்று உள்ளே போகிற மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ வடை இன்னும் சூப்பராக சாஃப்டாக வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்க்குறதோட இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் மாவு கொஞ்சம் நல்லா மேலே எலும்பி வந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நல்லா அடித்து மாவு பிசையணும். அப்போ தான் காற்று நல்லா உள்ளே போகும். அவ்வளோதான், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம உடனே வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். மெதுவடை மட்டும் எப்போவுமே மாவு அரைச்ச உடனே செய்ய ஆரம்பிச்சிடுங்க, அப்போ தான் நல்லா வரும். இதை ஒரு 1/2 hour அப்படிலாம் ஊற வைக்க வேண்டியதில்லை. நம்ம வடையை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடான உடனே நல்லா ஒரு தண்ணியில் கையை நனைச்சிட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து நல்லா கையில் இப்படி வச்சு ஓட்டை போட்டுடலாம். பாருங்க, போட்ட உடனே அழகாக இந்த மாவுலாம் அப்படியே ஊதி பெருசாகுது. லைட்டாக திருப்பி விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ கனமாக அழுத்தும் போதே அந்த ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட மெதுவடை ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா அழகாக உடைக்கும் போது உள்ளே போகுது பாருங்கள். வெளியில் கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெதுவடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Rishika.